ஹலோ எவ்ரிவான், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, கொய்யாப்பழத்தில் என்னென்ன பூச்சி தாக்குதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஒன் பழத்துளைப்பான். பழத்துளைப்பான்ங்கிறது கொய்யாப்பழத்தை உண்டு உயிர் வாழும். இது கொய்யாப்பழத்துக்குள்ளே போய் முட்டையிட்டு கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு கொய்யாப்பழத்தோட ஈல்டே கம்மியாகும். நம்ம சரியான பூச்சிக்கொல்லி யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த பழத்துளைப்பானை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, கொய்யாப்பழ ஈ. கொய்யாப்பழ ஈங்கிறது இதுவும் கொய்யாப்பழத்தோட ஈல்டை கம்மியாகும். கொய்யாப்பழத்தை சாப்பிட்டு தான் உயிர் வாழும். நம்ம சரியான பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறது மூலமாக இந்த கொய்யாப்பழ ஈயை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்து பார்த்திங்கன்னா, தேயிலை கொசுப்பூச்சி. தேயிலை கொசுப்பூச்சி அந்த கொய்யாப்பழத்தை வீணாக்கிடும். இதையும் சரியான பெஸ்டிசைட் யூஸ் பண்ணுறது மூலமாக தேயிலை கொசுப்பூச்சியை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, பச்சை சிதில். பச்சை சிதில் எங்கே உயிர் வாழும்னா இலைகளில் உயிர் வாழும். இது பூவை சரியாக காயாக விடாமல் அந்த காயோட ஈல்லையே கம்மியாக்கிடும். இதனால் நம்மளுக்கு நிறைய நஷ்டம் ஏற்படும். நம்ம இதை சரியாக நீக்கிறது மூலமாக இந்த பச்சை சிதிலை கண்ட்ரோல் பண்ணலாம். அடுத்து பார்த்திங்கன்னா, வால் மாவு பூச்சின்னு சொல்லுவாங்க. இது இலை மற்றும் காயில் உயிர் வாழும். இது காயை சாப்பிடும். இதனால் இந்த காயோட ஈல்டே கம்மியாயிடும். அதே மாதிரி காயில் இந்த மாதிரி சிம்டம்ஸ்லாம் காட்டும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.